தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் பிஎன்பிகே டிசிஏ. டிஎன்பிஎஸ்சி சொல்லப்போனால் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, அதாவது அறிக்கை மாதிரி வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையை வெளியிட்டவர் யாருன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சுதன் சொல்லிட்டு அவர் தான் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. நம்ம ஏற்கனவே இந்த செய்தியை நம்ம பகிர்ந்துருந்தோம். அதாவது எக்ஸாம் ரிசல்ட் டேட் எப்போன்னு சொல்லி, ஓகேவா, எப்போ எக்ஸாம் ரிசல்ட் டேட் வரும்னு சொல்லி அதே அறிவிப்பை ஒட்டி தான் அவங்களும் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்து சமய அறநிலைத்துறை, அதாவது பிப்ரவரி மாதம் 17-18ஆம் தேதி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அந்த தேர்வுக்கான ரிசல்ட் சொல்லப்போனால் இந்த மாதம் வெளியீடு ஆகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகிருக்கு. அது நிச்சயமாக இன்னும் ஏப்ரல் 14க்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிடும். அதே மாதிரி அந்த பக்கம் போச்சுன்னா ஏப்ரல் 20க்கு மேலே ரிலீஸ் ஆகும். அதை பார்த்துங்க. ஏன்னா அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் ரிலீஸ் ஆகாது, ஏன்னா அப்போ எலெக்ஷன். அதனால் இன்னும் நம்ம வெப்சைட்டில் பார்த்தோம். வெப்சைட்டில் பார்த்ததுக்கு எந்த ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கல. அதே மாதிரி குவார்டி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி குவார்டி எக்ஸாமோட ரிசல்ட்டும் இந்த மாதம் ரிலீஸ் ஆக அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு என்பதை அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க சொல்லி, இந்து சமய அறநிலைத்துறை செயல் அலுவலர் பதவியின் 55 காலி பணியிடங்கள், செயல் அலுவலர் கிரேடு 4 பதவியில் 65 காலி பணியிடங்கள் நிரப்புவதாக பிப்ரவரி 16-17ஆம் ஆண்டு தேர்வுகள். அரசு ஐஐடி முதல்வர் தொழில் பயிற்சி உதவி இயக்குனர் தொழில்துறை உதவி பொறியாளர் பதவிகளின் 41 காலி பணியிடங்கள் நிரப்ப மார்ச் 2ஆம் தேதி நடைபெற்ற தேர்வு. மாவட்ட கல்வி அதிகாரி பணியில் 20 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்காக மார்ச் 2இல் நடைபெற்றதற்கான ஆகிய 4 போட்டித் தேர்வுகளின் முடிவுகள் ஏப்ரல் மாதம் வெளியிடப்படும். ஓகேவா, இவ்வாறு அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. அதனால் ரிசல்ட்டு நினச்சி யாரும் பயப்பட தேவையில்லை. ரிசல்ட்டு இந்த மாதம் கன்ஃபார்ம் வரப்போகுது. நீங்கள் இன்டர்வியூக்கு தயாராகிருங்க, சரியா. அதே மாதிரி இவ்வாறு அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. உத்தேச தேர்வு முடிவு அட்டவணையில் மார்ச் 3ஆம் தேதி நடைபெற்ற குரூப் 1, அதாவது இந்த மாதம் மார்ச் நடைபெற்ற குரூப் 1 தேர்வு. அதேபோல் நகர மற்றும் ஊரமைப்பு இயக்கத்தின் வரைவாளர் பதவிக்கு பிப்ரவரி 3ஆம் தேதி நடைபெற்ற தேர்வின் முடிவும் மார்ச் மாதத்தில் வெளியாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த இரு தேர்வுகளின் முடிவுகளும் ஓரிரு நாளில் வெளியாக வாய்ப்புள்ளது. இனியும் ஓரிரு நாளில் வெளியாக வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவாக 2 வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கே தெரியும். அது மாதிரி தான் இந்த தகவலும் இருக்குது. சரி நண்பா, சரி. இந்த ரிசல்ட் வந்த உடனே பாஸ் பண்ணிங்கன்னா வாழ்த்துக்கள். முன்கூட்டியே நம்ம டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் பிஎன்பிகே டிசிஎஸ் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம இந்து அறநிலைத்துறை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். அதான் எக்ஸாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்கள் கூடயே இருந்திருக்கும். ஓகேவா, அதை பற்றி நம்ம சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சொல்லப்போனால் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு முக்கியமாக படிக்க வேண்டிய கேள்விகள் எல்லாமே, கட் ஆஃப், ஆன்சர் கீ எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்கள் நம்ம சேனல் எப்படி சொல்லி பிடிச்சிருக்குன்னா லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸோடு சொல்லுங்கள். இது ஒரு உண்மையான தகவல். இது ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அறிவிப்பு. இது நிச்சயமாக நம்பக்கூடிய தகவலாக தான் இருக்கும். சரிப்பா, இது ஒரு ஃபேக் நியூஸ்லாம் கிடையாது. ஓகேவா, ஃபேக் நியூஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறையா யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. நம்ம சேனல் அது கிடையாது. ஓகேன்பா, அவ்வளோதான்பா. நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் பிஎன்பிகே டிசிஏ. வெற்றி நிச்சயம் வெல்வது நாம், வெற்றி நிச்சயம் வெல்வது நாம். டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி, டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி. நன்றி, வணக்கம்.